மதுரையில் சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய வகையில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிரம்மாண்ட அசைவ திருவிழா நடைபெற்றது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், விவரம் என்ன? எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க? என்னுடைய சிறப்பு என்ன? தேவப்பிரியன், அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சுரிக்காம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் வீட்டிற்கும் கரும்பாறை முத்தியாசாமி கோயில் அசைவ அன்னதான விழாவானது ஆண்டுதோறும் நடைபெறும். இந்த காவல் தெய்வமான கரும்பாறை முத்தியாவிற்கு பக்தர்கள் தாங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேறியதற்காக கருப்பு நேரத்தில் உள்ள ஆடுகள் மட்டுமே நேர்த்திக்கடனாக செலுத்துவார்கள். இந்த ஆடுகளை அடுத்த ஆண்டு விழா என்றால் இந்த ஆண்டே ஆடுகளை கொண்டு விட்டு விடுவார்கள். இந்த ஆடுகள் அனைத்துமே அருகில் உள்ள கிராமங்களில் உள்ள வயல்வெளிகளில் மேய்ச்சலுக்காக செல்லும். மேய்ச்சலுக்கு செல்லக்கூடிய ஆடுகளை கிராம மக்கள் கரும்பாறை முத்தியாவை தங்களது நிலத்தில் மேய்வதாக வேண்டி ஆடுகளை விரட்ட மாட்டார்கள். விழாவை முன்னிட்டு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே மேய்ச்சலுக்கு சென்றக்கூடிய ஆடுகள் அனைத்தையும் ஒன்றாக கோவிலுக்கு கட்டி வைத்து அதாவது சுவாமிக்கு பலியிடப்பட்டு அன்னதானம் நடைபெறும். இதே போல் இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த விழாவில் 125 ஆடுகள் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்டிருந்தது. இந்த ஆடுகள் அனைத்தும் நேற்று இரவு கரும்பாறை முத்தியாவுக்கு பலியிடப்பட்டு அசைவ அன்னதான உணவு தயார் செய்யப்பட்டது. 2500 கிலோ அரிசியில் சாதம் செய்யப்பட்டு மலை போல் குவிக்க வைக்கப்பட்டிருந்தது. இதே போல் அசைவ அதாவது குழம்பு தயார் செய்த பின்னாடி அதிலிருந்த கறிகளை எடுத்து மலை போல் குவித்து வைத்திருந்தனர். இதை தொடர்ந்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த விழாவில் திருமங்கலம் மற்றும் சுற்று வட்டார பகுதியிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே இங்கே பங்கேற்றனர். தொடர்ந்து பந்தியில் உட்கார்ந்திருந்த ஆண்கள் அனைவருக்கும் முதலில் கறி, அடுத்து சாதம், அடுத்து குழம்பு என அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. அனைவரும் சாப்பிட்ட பின் இலையை எடுக்க மாட்டார்கள். அந்த இலை காய்ந்து காற்றில் சென்று வரை யாரும் இலையை தொட மாட்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் கிராமத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் பங்கேற்க கூடாது என்பது ஒரு ஐதீகம். பல தலைமுறைகளாக நடைபெற்று வரும் இந்த விழாவில் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.